Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு அவல் வெச்சு ஒரு சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ ஸ்நாக்ஸ் செய்யறதுக்காக அடுப்புல ஒரு pan வெச்சிருக்கேன். நான் 1.5 கப் ரெட் அவல் எடுத்துர்க்கேன் நான். உங்ககிட்ட ஒயிட் அவல் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அவலை நம்ம ஆயில் ஊத்தாம ட்ரையா நம்ம நல்லா கிறிஸ்பியா வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துறணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சே ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த மாதிரி கிறிஸ்பியா வர்ற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அவல் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இத ஒரு பவுல்ல மாத்திரலாம். இப்போ அதே panல 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறேன். நான் 20 பல் பூண்டு ஆட் பண்ணிருக்கேன். பூண்டு கொஞ்சம் அதிகமா சேர்த்தனாதான் இந்த ஸ்நாக்ஸ்க்கு நல்ல ஃப்ளேவரா இருக்கும். சோ நீங்க ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணிக்கங்க. காரத்துக்கு 2 வரமிளகாய் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணனும் அப்படினால நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பூண்டும் வரமிளகாயும் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தேவையான அளவு நிலக்கடலை, தேவையான அளவு பொட்டுக்கடலை, கொஞ்சமா முந்திரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிரலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணனும். இல்லனா கருகி போயிடும். இப்போ ஒரு கொத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மறக்காம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. அப்பதான் சாப்பிடும்போது நல்ல வாசமாவும் இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அதுக்கு தான் இந்த பெருங்காயத்தூள் ஆட் பண்றது. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிரலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வறுபட்டுருச்சு. நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரெட் அவலை நம்ம இதுல சேர்த்துறலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். இப்போ நான் இந்த ரெட் அவல்ல மசாலா அவல் செய்ய போறேன். அதுக்காக நான் 1/2 கப் வறுத்து வச்ச அவலை எடுத்துக்கிறேன். இது கூட நான் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய், தேவையான அளவு கொத்தமல்லி தழை, புளிப்புக்கு நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம். சால்ட் நீங்க உங்களுக்கு பத்தல அப்படினா கொஞ்சம் நீங்க சால்ட் ஆட் பண்ணிக்கங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம். இதல நீங்க வெள்ளரிக்காய் கூட ஆட் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ஹெல்தியாவும் இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். பாருங்க நம்மளோட மசாலா அவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மசாலா அவலை சர்வ் பண்ணிரலாம். பார்க்கிறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்குது. அதே மாதிரி டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருந்தது. இது கூட கொஞ்சமா மேலே அப்படியே நம்ம டெக்கரேட் பண்றதுக்காக ஓம பொடி இருக்கு இல்லீங்களா, அது ஆட் பண்றேன் நான். இது நார்மல் ரெட் அவல், அதாவது மாங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்க்காத அவல். இது கூடவும் நான் மேலே ஓமப்பொடி சேர்த்து சர்வ் பண்ணியிருக்கேன் நான். பாருங்க ரெண்டு ஸ்நாக்ஸுமே பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மேக்ஸிமம் செய்கிறதுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது, சனா மினியேச்சர் குக்கிங். அந்த சேனல் லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலையும் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.